வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்த போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு டிசிசியோடது, எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரலை. அப்பாயின்மெண்ட் லெட்ரு வராதவங்க என்ன செய்யணும், அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்தவங்க என்ன செய்யணும் என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். இந்த கல்வி சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எங்கே வாங்கணும், எல்லா டீட்டெயிலுமே புள்ளி போட்ட மாதிரி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஓட்டுநருடன் நடத்துனர், தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு இந்த 3774 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. மீதி இருக்கிற ஒரு 1000 பீப்புள்ஸுக்கு பெண்டிங்கில் இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இந்த தினக்கூலி ஓட்டுநருடன் வேலை இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த சர்டிஃபிகேட், உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, சர்டிஃபிகேட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். 10th 12th அதே போல் டிகிரியாக இருந்தாலும் டிகிரி, யூஜி, பிஜி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டிசி, அப்புறம் மதிப்பெண் சான்றிதழ்கள், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கிய மக்களே. இது இல்லை அப்படின்னா பணி வாய்ப்பே உங்களுக்கு இல்லாமலே போயிடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த ஜாதி சான்றிதழ் ரொம்ப முக்கியம் மக்களே. இதை எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஹெச்பிடிவி, இந்த இதில் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு ஹெவி போட்டிருக்கிற மாதிரி, ஓகேங்களா. ஹெச்பிடிவி ஓட்டுநர் உரிமம், செல்லத்தக்க நடத்துனர் உரிமம், செல்லத்தக்க முதலுதவி எல்லாமே பார்த்திங்கன்னா வேலிட் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் எடுத்து ரொம்ப காலம் ஆயிருக்கும். வேலிட் இல்லைன்னா அப்படின்னா உங்களை நிராகரிக்கப்படுவீர்கள். புகைப்படத்தை இப்போ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சீருடை போட்டுக்கணும், காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கணும், பேட்ச் போட்டுக்கிட்டு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அரசு உதவி சிவில் மருத்துவரை குறையாத மருத்துவரால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் வழங்குறாங்க. அரசு கண் மருத்துவ நிபுணம் இதுவும் அங்கே தான் வழங்குறாங்க. சர்டிஃபிகேட்டு, காது கேட்க திறன் சர்டிஃபிகேட்டும் அரசு மருத்துவமனையில் வழங்குறாங்க. சகிப்புத்தன்மை சர்டிஃபிகேட்டும் வழங்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நன்னடத்தை சான்றிதழ். நீங்கள் கடைசியாக உங்கள் ஸ்கூலில் பயின்றீங்க, நான் பிஎட் படித்தேன், அங்கே படித்தேன், எங்கே படித்தேன், 10th படித்தேன்னா 10th படித்த ஸ்கூலில் போய்ட்டு இந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். நன்னடத்தை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா 20,000க்கு ஒரு டிடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அமௌண்ட் எல்லாமே குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. மேலும் 7,198 ரூபாய்க்கு எம்டிசிக்கு தனியாக, டிஎன்எஸ்டிசிக்கு தனியாக, இந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிடி எடுக்கணும். ரெடி ஆகிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இந்த டைமில் முக்கியம். பயிற்சி பள்ளியை திருப்திகரமாக முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு இழக்க நேரிடும். ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் அந்த பயிற்சியை திருப்திகரமாக முடித்த பின்னர் அந்தந்த மண்டலத்தோடைய முதன்மை கிளையில் 2வது கிளையில் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நிரந்தர பணியாளராக உங்களை மாற்றுவாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த நன்னடத்தை சான்றிதழ்களை தயவு செய்து இந்த கல்வி சான்றிதழ்கள், நன்னடத்தை சான்றிதழ்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க. இதுவரை எந்தெந்த மாவட்டத்தில் வெளியாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாவட்டத்துக்கு இன்னும் வரலைங்க. மதுரை, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 மாவட்டம், 5-6 மாவட்டத்துக்கு இன்னொரு டிஎன்எஸ்டிசியோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலன்னு சொல்கிறாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்ருக்காங்க. எப்போ வரும் போஸ்ட்மேனை போட்டு சாகடிச்சிட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொஞ்சம் பேருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி குறிப்புகள் போயிட்டுருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய கைக்கு வந்துடும் அப்படின்றத நம்பலாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த திங்கட்கிழமை முதல் நீங்கள் பணிக்கு செல்ல தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தர்கள் மீது ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.